ஹலோ சார், நான் தான் சிராஜ். மாத்துமி சார் எங்க இருக்குன்னு நான் பார்த்துட்டேன் சார். சரி, நீங்க அவரை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க, நான் உடனே கிளம்பி வர்றேன். சார், இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா போதும் சார். அவரோட மொத்த பிளான் நமக்கு தெரிய வந்துடும். நீங்க சீக்கிரமா நான் சொல்ற இடத்துக்கு வந்தீங்கன்னா நாம உடனே அவங்க கதையை முடிச்சிடலாம் சார். சரி சரி, போனை வைங்க, நான் உடனே கிளம்பி வர்றேன். சரி சார், அப்படியே பண்ணிடுறேன். பாருங்க, நீங்க என்ன சொன்னீங்களோ நான் அப்படியே செஞ்சுட்டேனே. தயவு செஞ்சு ஒன்றும் பண்ணிடாதீங்க. நீ எங்களுக்காக இவ்வளோ பெரிய உதவி பண்ணிருக்கிய, ஒன்னு என்ன பண்ணிட போறோம்? நீ எதுக்கும் கவலைப்படாத. இதுக்கப்புறம் உதவி எங்களுக்கு தேவையே கிடையாது. டேய், அவனை போகலாமா? என்ன சொல்றீங்க? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அவனை ஒண்ணு அடடா, போறப்ப கூட நம்மளுக்கு உதவி செஞ்சுட்டு தான் போயிருக்கான். அதை நம்ம மறந்துடவே கூடாது, சரியா? சரி, இவ உடம்பு எடுத்துட்டு போய் வெளியில இருக்கிற மரத்தடியில வச்சிருங்க. சரி, தூக்குவா. சிராஜ், 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 சிராஜ் எங்க இருக்க? ஏய் சிராஜ், ஏய் சிராஜ், நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், பதில் சொல்ல மாட்டியா? இதுக்கு மேல உன்னால தப்பிக்க முடியாது. மிசான், இதுக்கப்புறம் உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. செத்த அப்புறம் கூட என்ன மிரட்டிட்டு இருக்கான், பாத்தீங்கல்ல? ஆனா கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு நாள் சாவு வந்தே தீரும். உன்ன மாதிரி ஆளுங்களால எல்லாம் என்னை எதுவும் செய்ய முடியாது. மீதி இருக்கிறது அந்த சாந்து மட்டும்தான். அவனுக்கு தைரியம் இருந்தா நம்ம முன்னாடி வந்து எதிர்த்து நின்னு பார்க்கட்டும். எதிரிங்களை குறைச்சு மதிப்பிடவே கூடாது. இவனை நம்ம தான் கொன்னோன்ற செய்தி ஊர்ல எல்லாருக்கும் தெரிய வரணும். இவனை எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு இடத்துல போடுங்க. கண்ட்ரோல் பண்ணிக்கோ, சொன்னா கேளு. அவர் எப்பவுமே நமக்கு நல்லதுதான் நினைச்சாரு. இவரை இப்படி பண்ணவங்களை கண்டிப்பா நாம சும்மா விடக்கூடாது. நீ கொஞ்சம் அமைதியாரு. அந்த மக்தோ மிசானுடைய அழிவு அவன் பக்கத்துல நெருங்கி வந்துருச்சு. அண்ணா, மக்து மிசானோட வீட்டுல தான் அடியாளங்களோட பாதுகாப்போட ரொம்ப சேஃபா இருக்கான். அண்ணே, நாம அவன் வீட்டுக்கே போய் அவனை தூக்கணும். கன்ஃபார்மா? சிராஜ் அண்ணன் தான் அவரோட மொபைல்ல இருந்து மெசேஜ் அனுப்புனாரு. அண்ணே, அவர் இன்ஃபர்மேஷன் எப்பவுமே தப்பாதுண்ணே. என்ன வேணாலும் பண்ணிட்டு தப்பிக்கலாம்னு நினைக்கிறேன்ல, அந்த மாத்து மிசார சும்மாவே விடக்கூடாது. பழி வாங்கி ஆகணும். பழி வாங்குறதுக்கான சரியான நேரம் இதுதான்.
சாவை பார்த்து பயப்படுறியா? யாரெல்லாம் ஏமாத்தி கொன்னி அவங்க எல்லாருக்கும் இப்படித்தான் இருந்திருக்கும். இனி நீ உயிரோட இருக்க கூடாது.
புஷ்பா 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 ஹே புஷ்பா ஹே புஷ்பா 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 புஷ்பா